திரு பாவலன், இந்த விவகாரம் தமிழகத்தில் தாவேகா கூட்டணி இருக்கிறதா அப்படின்னா நிறைய விஷயங்கள் அரங்கேறத பார்க்குறோம். கூட்டணி தொடர்பாக ஒரு ஒருங்கிணைப்பாளர் அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிற நிகழ்வுல இடதுசாரிகள் கலந்துக்கல. உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் நிறைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம், இது ஆதரவு நிலைப்பாடு தான், தோழமை இருக்கு அப்படின்னு. ஸோ ஒன்று இது இல்லை இது, ஆனால் இரண்டுக்கும் இடையில் ஒரு கருத்துக்கள் போயிட்டே இருக்கு. அதன் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதற்கான விளக்கம்னு ஒன்று பேசிட்டு இருக்கிறோம். நிறைய குழப்பங்கள் தொடர்கிறதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எப்படி பார்க்கலாம் பாவலன்? அதாவது குழப்பம்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாட்டையும் எங்கள் தலைவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் நகர்வையும் புரிந்து கொள்வதற்கு அரசியல் சார்ந்த ஒரு புத்தி தேவை. அரசியல் சார்ந்த புத்தி எப்படியோ அப்படி தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லை, எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் பாவலன். எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த தாவேகா அரசாங்கம் 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. 5ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட விருது வழங்கும் விழாவில் நாங்கள் தாவேகா தலைமையில் ஒரு அணி அமைக்கும்போது நாங்கள் அணியில் இடம் பெறுவோம்னு சொல்லிட்டோம். முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் நாங்கள் அப்படின்னா, திமுகவோடு ஒரு நட்பு இருக்கிறதுன்னு சொன்னார் எங்கள் தலைவர். கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த முயற்சியில் எங்கள் தலைவருடைய பங்கு பெருசாக இருக்குது. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி, அந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, இப்படி கூட்டணி உருவாக்கப்பட்டதான் தேர்தலை சந்தித்தோம். இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் போட்டியிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க, ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஆட்சிக்கு ஆதரவு கேட்டாங்க. ஆனால் மதசார்பற்ற கொள்கையில் இவர்களும் இருப்பதாக தான் சொன்னார் உங்களுடைய தலைவர். அதை முடிச்சு அந்த எத்திக்ஸை தான் நீங்கள் உள்ள வரீங்க, அதான் சொல்கிறீங்க. அதான் ஃபைன். அவங்க நாங்கள் அவங்க அதிமுக பக்கம் போகாமலே நாங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு அமைச்சர்களுக்கு பங்கெடுத்திருக்கோம். இன்னும் இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ்லாம் ஆதரவு கொடுத்துருக்கோம். இதை முறைப்படி ஒரு கூட்டணியாக ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். இந்த கூட்டணி தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த கூட்டணிக்கு இது பெயர், இந்த பெயரில் இந்த கூட்டணி அழைக்கலாம். தாமதம் காரணம் அதான். அதுக்கான ஆலோசனை சொல்ல மாதிரி யார் ஒருங்கிணைப்பாளர் இருக்கு, நிறைய ஈகோ கிளைம் ஆகுதோ. இப்போ நிறைய இங்கே தாவேகா பற்றி விமர்சனம் வச்சாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக யாரும் இல்லை. நான் எங்கள் விசிகா நிலைப்பாட்டை பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது வந்திருந்தால் அவங்க அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க இல்லாத போது தலைப்பு கூட்டணி தொடர்பாக நீங்களும் பேசலாம், தவறு. நான் பேசலாம் கூட்டணி தொடர்பாக. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய, இப்போ எங்கள் தலைவர் சொன்ன கருத்து ரொம்ப விமர்சனம் ஆகிட்டு. ஏன்னா அங்கே இங்கே அப்படிலாம் கிடையாது. ஏன் இப்போ திமுக அணியில் ரொம்ப சீரியஸான கருத்து இல்லை. அதாங்க நாங்கள் வெளியே ரொம்ப எளிமையாக யாரோடு இருங்க. இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இல்லைங்க, நான் பேசுவேன். இல்லை, ஒரு நிமிஷம், இந்த கேள்வியோட சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு நிறைய பதில்கள் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, என்ன பண்ணுவது? உள்ளாட்சி தேர்தல் கேக்குமான ஒரு குழப்பம் இல்லங்க. திமுக பக்கம் இடதுசாரிகள், ஒரு நிமிஷம் பாவலன், நீங்க 2 நிமிஷம் அனுமதிங்க. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள், அதிகாரத்துக்குள் வரல, ஃபைன், அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. விசிக அதிகாரத்தில் வந்து விட்டது, அமைச்சர் ஆகிவிட்டார். மீண்டும் நாங்க கூட்டணி இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அல்லது அந்த கருத்து இது பொதுவெளியில் நிறைய விமர்சனங்கள் உருவாக்கும் தானேன்னு கேட்கிறேன். கூட்டணி இல்லைன்னு யார் சொன்னது? கூட்டணி உருவாகலன்னு தான் சொல்லியிருக்கோம். கூட்டணி இல்லைன்னு யார் சொல்லல. இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்க பாவலன் சொல்றதை திரும்ப அப்படி சொல்லியே இருங்க. அவர் என்ன சொன்னாரு? நாங்க தாவேகா கூட்டணியில் இல்லைன்னா சொல்லியிருக்காரு. அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இனி அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் போடுவாங்க. அது போட்ட பிறகு தான் அறிவிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, வட மாநிலங்களில் எதிரெதிர் துருவமாக இருந்தால் கூட நட்பு பாராட்டிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் கடுமையாக மோதிக்கிட்டால் கூட முடிஞ்ச பிறகு மைய மண்டபத்துக்கு வரும்போது கை குளிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, தேநீர் இருந்துறாங்க, உணவு இருந்துறாங்க. சோனியா காந்தி அம்மையார் வீட்டுக்கு பாஜகக்காரங்க போகிறாங்க. மன்மோகன் சிங் இருந்த காலத்தில், வாஜ்பாய் காலத்தில் பாஜகக்காரங்க வாஜ்பாய் வீட்டுக்கு போகிறாங்க. இது காங்கிரஸ் கட்சிக்காரங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் மோதிக்கிறாங்க. ஆனால் பொது நிகழ்ச்சியில் ஒன்றா பங்கெடுத்துக்கிறாங்க, திருமணத்துக்கு போகிறாங்க, ஒரு நட்பை பாராட்டுறாங்க. அந்த இது தமிழ்நாட்டில் இல்லை என்றார் எங்கள் தலைவர்.
புரியுதா உங்களுக்கு? அந்த பண்பு தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ திமுகவோட இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பயணிச்சிருக்கோம், தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். ஏன் திமுக காரண்ட பார்த்தா பேசக்கூடாதா? அப்படி சொன்னாங்களா? பழகக்கூடாதா? தாவேகா தலைவர் அப்படி சொன்னாரா? யாரு? உங்க தாவேகா அவங்க கூட்டணி சொல்லல, தலைவர் அப்படி சொன்னாரா? இவங்க தான் அப்படி அது பிரச்சனை கேக்குறாங்க. இல்லையே. அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்லையே. அது பிரச்சனை அது விவாதம் இல்லையே. அதுதானே இப்ப விவாதம் பண்றாங்க. திமுகவோட தோழமை பாராட்டுகிறோம். கூட்டணி தொடர்பா நாங்க கூட்டணி இல்லங்க இப்ப ஆமா, விசிகா இருக்கிறோம். இல்ல பாவலன் இருக்கிறோம். விசிகா கூட்டணி இப்ப இருக்கா? இருங்க, இல்ல, நீங்க சொல்லுங்க. எனக்கு பாவலன் டிக்ளேர் பண்ணுங்க. திமுக ல நிறைய வந்து இப்ப என்ன மொழிவாரி மாநிலத்தை இது இருமொழி கொள்கையில ஒரே திமுக நிமிஷம் ஒரு. இருமொழி கொள்கையில திமுக உறுதியா இருக்கு. விசிகா நிலைப்பாடு அதுதான். மாநில சுயாட்சி பேசுறாங்க, இடஒதுக்கீட்டுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. தாவேகா உறுதியா இல்லையோ? இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க திமுக அப்ப அதுக்கு இருங்க, தாவேகா இல்ல, உறுதியா இருக்கு. திமுக இருங்க, இருங்க. பண்ற பாவலன் ஏன் தாவேகா பண்ணல? ஏங்க நீங்க குறுக்கு பேசுனா பதில் சொல்ல முடியாது. இப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாங்க அடுத்தடுத்து கேளுங்க. தாவேக்கா அந்த கொள்கையில உறுதியா இருக்காங்க, கூட்டணியில் இருக்கிறோம். அதுக்காக வந்து திமுக பகை வளர்க்க முடியுமா? யாரும் பாராட்ட நாங்க சொல்லலையே. அதிமுகவா? அதிமுகவா நாங்க சார், திமுக பகை வளர்க்கிறது? சார் பாராட்டே இல்ல சார். இருங்க, அதிமுக நாங்க பகை வளர்க்கிறது. விசிகா எங்களுக்கு ஒரு பண்பு இருக்கு, எங்களுடைய தனித்தன்மை நாங்க இழக்க மாட்டோம். யாரோட கூட்டணி வச்சாலும் யாரையும் பகையா பார்க்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? இத்தனை ஆண்டு காலம் வந்து திமுகவோட நாங்க பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு அரசியல் நெருக்கடியிலிருந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம். உடனே திமுக அடிச்சு மல்லு கட்டி சட்டையை கிழிக்கணும் உங்களுக்கு. யாரும் சொல்லியே. அப்படிதானே பேசுறாங்க. யாரும் சொல்லியே. அப்படிதானே பேசுறாங்க. ஊடகத்துக்கு வரும்போது அதான் பேசுறீங்க. இல்லையே, யாரும் அப்படி எதிர்பார்க்கல. அப்படிதான் பேசுறாங்க, விவாதம் பண்றாங்க. ஐயோ 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 அடிவயிறுல அடிச்சுக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து என்னன்னா, நான் இருங்க, நாங்க வந்து ஒரு நிமிஷம் திமுகக்கு எதிராக மண்ணவாரி தூத்துறோம். அதான் உங்க விருப்பம். இங்க பாருங்க, அதான விருப்பம். டிபேட்டுக்கு வர்றவங்க அதான விரும்புறாங்க. பாவலன் கட்சி நாங்க கூட இருங்க, விவகாரம் விசிகாவுடைய ஒரே கருத்து. தாவேகா கூட்டணியில் விசிகா இருக்கிறதா? இருக்கும்போது திமுகவோட தோழமை சொல்றீங்க, இந்த கூட்டணி உறுதிப்படுத்த மாட்டீங்க. முன்னுக்கு பின் முரணான பேச்சு தான் விவாதமே தவிர நீங்க பேசுங்க, சிரிங்க, பழகுங்க, கட்டிப்பிடிங்க யாரும் சொல்ல முடியாது. உங்க விருப்பம் வேறு, கூட்டணி என்பது வேறு. உங்க யாரோட நட்பா இருக்கலாம். கூட்டணி என்பது வேறு, நட்பு என்பது வேறு. திமுக நாங்க நட்பா இருக்கிறோம் சொல்லிட்டு போறாரு. இதுல யாருக்கு எங்க வலிக்குது? அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரு. அப்படிதான் சொன்னாரா? கூட்டணி சொன்னாரா? அத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 5 ஆண்டுகள் இருங்க இருங்க. ஏங்க 5 ஆண்டுகள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திமுக நட்பா தான் இருந்து போங்க. என்னங்க பிரச்சனை? கேள்வி கேக்குறாங்கல்ல, விவாதம் பண்றாங்கல்ல. யூடியூப்ல உட்காந்து கண்டவங்களாம் உட்காந்து பேசிட்டு கிடக்குறான். விவாதத்துக்கு வர்றவங்க எங்க விசிக நிலைப்பாட்டு. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கு? எல்லா கட்சியும் விட்டுட்டு எங்களை மட்டுமே நோண்டிட்டு இருந்தா அப்ப நாங்க பதில் சொல்ல, எங்களை வந்து ப்ரோவோக் பண்ணி பதில் சொல்ல வைக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் எங்களை மட்டும் குறி வைக்கிறீங்க? விசிகா மட்டும் குறி வைக்க வேண்டிய தேவை என்ன? எங்க கிட்ட கேட்கிற கேள்வியை போய் எதிரணியில் கேளுங்க, தளபதி மு க ஸ்டாலின் கேளுங்க, திரு விஜய்கிட்ட கேளுங்க. அங்கெல்லாம் கேள்வியை கேட்காம எங்க உங்க கூட்டணியில் இருக்கிற வைகோ நோபல் பரிசு தரலான்றாரு. நல்லதுதான், ரெக்கமெண்ட் பண்றோம். சொல்றீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர் விமர்சனம் தான் கேக்குறோம். அவரு அதற்கு தான் உங்க தலைவர் பதில் அளிக்கிறார். எங்க தலைவர் சமூக வலைதளங்களை யாரும் கேக்குறாங்கன்னு தெரியமாட்டாதீங்க. எங்க தலைவர் நோபல் பரிசுக்கு தகுதியானவங்க. எங்க தலைவருடைய குடும்பம் ஒரு வறுமையான குடும்பம். குடிசையில் பிறந்து வளர்ந்தவர். வைகோ வந்து ஒரு பண்ணையார். வைகோ வந்து ஒரு பண்ணையார். எங்க கட்சியில அன்றாட காட்சிகள், கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலிகள் எங்க கட்சியில் இருக்காங்க. அவங்க கட்சியில நிலச்சுவார்ந்தார்கள் இருப்பாங்க, பண்ணையார்கள் இருப்பாங்க, தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. பணக்காரங்க இருக்கிற கட்சி மதிமுக, ஏழைகள் உள்ள கட்சி விசிகா. இந்த ஏழைகளா இருக்கக்கூடியவங்க சாதி அடிப்படையில், சமூகத்தின் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில், அரசியல் அடிப்படையில், பண்பாட்டு களத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை இன்றைக்கு அரசியல் படுத்தி அணிதிரட்டி முடிச்சுக்கிறேன். வைகோவோட விமர்சனம் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க. இருங்க முடிச்சுக்கிறேன். நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. இருங்க முடிச்சுக்கிறேன். சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு அணிதிரட்டி அரசியல் படுத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக எங்களை உருவாக்கி இருக்காரு. அதனால அவருக்கு வந்து அவர் சொன்னது மாதிரி நோபல் பரிசு எங்க தலைவருக்கு கொடுக்கலாம். அதுக்கு எலிஜிபிள் அவர். புரியுதுங்களா? அதனால அந்த விமர்சனத்திற்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாவலன் சொன்னாரு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் கூட கட்சியில பூரா கூட்டுவாங்க. ஏழை ஏழைகள் 80% இருக்கிற 90% இருக்கிற எந்த கட்சி? மிடில் கிளாஸ் இருக்கு, 10% மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க, மீதி 80-90% ஏழைகள் தான் இருக்கிறாங்க. கூலி தொழிலாளர்களுக்கு கட்சி எங்க கட்சி தான். எங்க மிட்டாம் ராசுகளா இருக்காங்க, பண்ணையார் இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்பா. தொழிலதிபர்கள் இருக்காங்களா? அவர் பண்ணையார் தானே. அவர் வைகோ அவர் வீடு பண்ணை எங்க போய் எங்க தமிழ்நாட்டு வரைபடத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாத கிராமம் வந்து அங்கனூர் கிராமம். எங்க தலைவர் பிறந்த ஊர். அந்த ஊரில் அவர் வாழ்ந்த வீடை போய் பாருங்க. குடிசை வீடு. இன்னைக்கு தான் வந்து இந்தியன் பேங்க்ல லோன் போட்டு கட்டியிருக்காருங்க அவர் வீடை. பண்ண அவரை வைகோ வீடை போய் பாருங்க. அரண்மனை மாதிரி வீடு இருக்கு. அதனால அரண்மனையிலேருந்து அவர் வந்து
எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது கிடைச்சா நாங்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிட்டு போயிடுறோம். நாங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். மதி குறுக்கிட்டீங்க சுருக்கமா. நாங்கள் காசிநாத பாரதிக்கிட்ட அதாவது வந்து நட்பு ரீதியாக கூட்டணி வேற, அரசியல் நட்பு வேறன்றதை நானும் ஒத்துக்கிறேன். அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் குறைஞ்சி போச்சு. அது கொஞ்சம் வரணுன்றதுல தப்பு இல்லை. இப்போ தாவேக்கால சி மகேந்திரன் கம்யூனிஸ்ட் தலைவர் துண்டை போட்டுக்கிட்டு தான் போய் சேர்ந்தார். இன்னும் துண்டோடு தான் இருக்கார். செங்கோட்டையன் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு தான் இன்றைக்கும் இருக்கார். அதனால் அதை நான் தாவேக்கால யாரும் அப்படி சொல்ல, திமுகவோட பேசாதீங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் நம்ம அனுமதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதான் நானும் ஐயா ஒரு நிமிஷம் நேரம் கொடுங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஐயா சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு பகை வந்து திமுக அதிமுக உருவாச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஞானசேகரன் வேலூர்கார், அவருடைய பொண்ணை அதிமுகவில் இருக்கக்கூடிய தம்பிதுரை எம்பி அவருடைய மகளுக்கும் பையனுக்கும் திருமணம். அந்த திருமணத்துக்கு தம்பிதுரை பெத்த மக திருமணத்துக்கு தம்பிதுரை எம்பி போலங்க, ஜெயலலிதா அம்மையார் கோச்சுக்குறாங்க அப்படின்ட்டு. சரி, என்ன பிரச்சனைங்க? அதாங்க அது கடந்துருச்சு. இந்த பகை பல ஆண்டுகள் ஆகி இருங்க 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 அதுக்கப்புறம் அரசியல் நகர்வுகள் நீங்க பேசுங்க. பேசுங்க. அவங்களே அதை விரும்புறது நிறைய பேர் சொல்லுவாங்க. பொண்ணு கல்யாணம் பிக்ஸ் பண்ணவரு அப்புறம் கல்யாணத்துக்கு போகாம நின்னுட்டாருன்றது எனக்கு ஆச்சரியமா நடந்ததுங்க. அம்மாவுக்கு பயப்படுற பொண்ணு கல்யாணமே பிக்ஸ் பண்ணி இருக்க மாட்டாரு. அண்ணா ஒரு நிமிஷம். ஈவிகே இளங்கோவன் யாருங்க? போல ஈவிகே இளங்கோவனுடைய தாயார் சுலோச்சனா சம்பத். சரிங்க, அதெல்லாம் நடந்துச்சு. அவங்க அதிமுக இருந்தாங்க. சரி, பெத்த மகனை ஜெயலலிதா பேச்சை கேட்டுக்கிட்டு ஈவிகே இளங்கோவனை கண்ணாப்னா திட்டினாங்க. சரிங்க, இப்போ இந்த கேவலம் இந்த இந்த முறையற்ற அரசியல் தனி தலைப்பு வைங்க. கேவலம் யார் அரசியல் எங்க தலைவர் வந்து அந்த ஜெயலலிதாவோட உறவு வைத்து அண்ணன் பேசுறேன். எங்க தலைவர் பதில் சொல்லுங்க. நம்ம தலைப்பு நீங்க தானே பேசுங்க. என்ன கேவலமான அரசியல் யார் பண்றான்னு ஒரு தலைப்பு வைங்க. நம்ம பேசுவோம், தெளிவா பேசுவோம். ரைட்டுங்களா? அதெல்லாம் தேவையில்லாத இந்த தலைப்புக்கு என்ன இருக்கு? திரு பாவலன், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பார்வை. மக்கள் தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பை ஏற்கிறீங்க. நாட்டு நலன் கருதி தான் நாங்கள் எல்லா முடிவும் எடுப்போம். மக்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவர் தான் விசிகாவுடைய நிலைப்பாடு இருக்கும். அப்படி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் தலைவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதாயத்தை விட எதிர்காலத்தில் வந்து இந்த சமூகம் என்னவாக இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் வந்து திமுக இருக்கும். நாங்கள் முதலே வந்து அந்த டெல்லி போய் கலந்துக்கிட்டப்ப எங்கள் தலைவர் சொன்ன கருத்து, திமுக வராது வருத்தம் அளிக்கிறது சொன்னார், கருத்தை சொன்னார். அதனால் வந்து திமுகவோ தாவேக்காவோ தமிழ்நாட்டு அரசில் எதிரும் புதிரமாக இருக்கலாம். கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்ப்புறாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி இடம்பெறாங்க. அது மாதிரி வந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்த ரெண்டு கட்சிகளும் இடம்பெறுன்றது தான் எங்களோட நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் பேசுகிறோம். அப்போ அதுக்கு ஒரு நட்பு தேவைப்படுகிறது. புரியுங்களா உங்களுக்கு? கூட்டணி என்பது வேறு, நட்பு என்பது வேறு. இது வந்து நம்ம வந்து இது ஒரு நல்ல பண்பாக வந்து தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது. இந்த பழக்க வழக்கத்தை நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். ஒரு அணியில் இருந்ததுக்காக எதிரணியை வந்து பகையாக பார்க்கக்கூடாது. அரசியலாக முரண்படலாம், கருத்து முரண்பாடு வரலாம். முரண்பாடு இல்லாமல் மனித வாழ்க்கையே கிடையாது. எல்லா இடத்துலையும் முரண்பாடுகள் இருக்குது. முரண்பாடுகளை முன்னிறுத்தணும்னா யாராலும் இயங்க முடியாது. அப்போ முரண்பாடுகளை வந்து கலைந்து விட்டு நாட்டு நலன் கருதி அதை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருந்தால் எங்கள் தலைவர் வந்து கருத்து முன் வச்சு கருத்துக்களை கூட்டணியோடு தொடர்பு படுத்த வேண்டாம் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஃபைன், நல்லது. நன்றி பாவலன்.